ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வேலை வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்ஸ், ஃப்ரீ கோர்சஸ், ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி 5 சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஜாப் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து போகணும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ், ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்து நம்ம வந்து வேலைக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு சில வழிகளில் நீங்கள் எப்படிலாம் வந்துட்டு நீங்கள் ஜாப் போகலாம், அதே மாதிரி வந்து எப்படி ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜில் வந்து பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நல்ல சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேக்லேருந்து 12 லேக் per annum வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிகினராக நீங்கள் வந்து படித்து முடித்தோடனே நீங்கள் வந்து அபவ் 6 லேக் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக எப்படி வந்து ஆன்லைன் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் புதுசாக வந்து கற்றுக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் வந்து எதுலேயுமே நீங்கள் இன்டர்வியூ இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஜாப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ், ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 5 பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்ஃபெஸ்ட் 2022. ஸோ இந்த பர்டிகுலர் காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர் தான் வந்துட்டு இந்த சேலஞ்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் கோடிங் சம்மந்தப்பட்ட சேலஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வைக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடியா சப்மிஷன் வந்து இருக்க போகுது. ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேலஞ்சோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ 3 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இந்த காம்படிஷன் நடக்கக்கூடிய டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 45 days வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 5th. அதே மாதிரி எண்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 21st. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா பிஇ, பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3rd year, 2nd year, 4th year. ஸோ இந்த 3 இயரில் படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். எம்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2nd year, 3rd year படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்ட்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசிங் ப்ரைஸஸ் வந்து இருக்குது. ஸோ 1 lakh rupees வந்து வின்னருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேலு 50,000 rupees ரன்னர் அப். ஸோ வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ல் வந்து டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி அதில் 25,000 rupees தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரைஸஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இந்த ஹேக்ஃபெஸ்ட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, செகண்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர் கேம்ப் 2022 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 75 இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொண்டு வராங்க.
அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு 15 lakh per year வரைக்கும் அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ அதனால இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ரொம்ப அதிகமான சேலரி பேக்கேஜ் அதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனியில் உங்களுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பிடெக், எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து நீங்கள் டியூயல் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஜாப் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்குனாலும் நீங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர் கிராஜுவேட், கார்ப்பரேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் 30 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் வந்து ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 3 ரவுண்ட் இருக்குது. ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் சப்மிஷன், அடுத்து கிராண்ட் ஃபினாலே. ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலேயில் செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் தான் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஐஓடி, ஏஐ, பிக் டேட்டா, இந்த மாதிரி இது கான்செப்ட்ஸ் தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து கோடிங் வந்து பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, டீபக்கிங்லாம் பண்ண தெரியுது அப்படின்னாலே போதும், நீங்கள் இந்த எம்சிக்யூ சேலஞ்சை வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், மிஷின் லேர்னிங், ஸோ இது சம்மந்தப்பட்டு தான் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு 30 minutesல 30 கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நீங்களாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா வந்து எடுத்து அந்த ஐடியாவுக்கான ப்ரோட்டோடைப் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபினாலேக்கு நீங்கள் போவீங்க. ஸோ இந்த கிராண்ட் ஃபினாலே ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் வின்னருக்கு 2 lakh கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ரன்னர் அப்க்கு 1 lakh கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 75 கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து 15 lakh per annum வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் காம்படிஷனோடைய பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ், ப்ரைஸஸ், சர்டிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் காம்படிஷனுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம தேர்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சுவன் கன்சல்டன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கோடிங் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து வீக்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு மென்டாஸ் அலோகேட் பண்ணி நீங்கள் கைட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டொமைன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் இருக்குது, ஆங்குலர் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் பிஹெச்பி, பைத்தான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டைம் இன்டர்ன்ஷிப் தான், 2 weeks கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 70 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதே இதில் வந்து கூகுள் எம்எல் இன்ஜின், ஸோ ஜாவா, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எந்த கேட்டகிரியில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டொமைன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டெட்லைனுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
இதில் இருக்க ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணியிருப்பீங்க, ஃப்ரீயாக பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ யாரெல்லாம் எந்த இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் சம்மந்தப்பட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது வந்து HTML CSS. ஸோ நீங்கள் வந்து ஜாவா பைத்தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து UI/UX கோடிங் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். ஆங்குலரும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டொமைன்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டொமைன் தான். ஸோ நீங்கள் அதனால வந்துட்டு ஆங்குலர் வெப் டெவலப்மெண்ட் டொமைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஜாவா பைத்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ பைத்தான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஃப்ரேம் ஒர்க்கோட சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூமில் வந்து லாங்குவேஜ் மட்டும் போடாமல் ஃப்ரேம் ஒர்க்கும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாண்டாஸ், நம்பை. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு பைத்தான் தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ரெஸ்யூமில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங் டொமைன் எடுக்க போகிறீங்கன்னா ஸோ அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டேட்டா பேஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் MySQL கோடிங் இன்டர்ன்ஷிப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ உங்களுக்கு தகுந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ரெய்ட் மோன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கிளவுட் ரெடி ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் கிளவுட் பற்றின கம்ப்ளீட்டான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டென்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட சேனலில் AWS பற்றி ஃப்ரீ ட்ரைனிங் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து கிளவுட் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஜாப் ஓப்பனிங்ஸ் கிளவுட்க்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் படித்து முடிச்சோடனே வந்துட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும். இப்போ இந்த கிளவுட் ரெடி ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ரோல்மெண்ட்ஸ் ஓப்பனிங் சூன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் கிளவுடோட எசென்ஷியல்ஸ் என்ன அப்படிங்கிறது கற்றுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கிளவுட் வந்து கிரியேட் பண்ணணும் ரிசோர்ஸஸ், அதே மாதிரி எப்படி மேனேஜ் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை பற்றி எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் காம்படிஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் கிளவுட் குட்ஸ் எல்லாமே வந்து தராங்க. ஸோ டிஷர்ட், பேக்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு 4 மைல்ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைல்ஸ்டோன் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட் இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3rd, 4th இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அல்டிமேட் மைல்ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில் வந்து நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாததுனால நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட்ஸ் ஓப்பனிங் சூன் அப்படிங்கிறத வந்துட்டு என்ரோல்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 20 ஸ்டார்ட் ஆகுது, June 20 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் FAQவில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி என்ரோல் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கு வரல, ஸோ அதை பற்றின டவுட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச்சுஸாவோடைய நியூட்ரல் ஹேக் 2.0 காம்படிஷன். இந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் லெவல் கோடிங் காம்படிஷன். ஸோ உங்களுக்கு இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2022 பாஸ் அவுட் ஆகணும். அதே மாதிரி மினிமம் அகாடமிக் ஸ்கோர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து நம்ம மினிமம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th March. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் ஃபினாலேயில் வந்து யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் 5 lakh per annumல இருந்து உங்களுக்கு 6.5 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் ரிவார்ட்ஸ். ஸோ வின்னருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து 20,000 rupees. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் வந்து உங்களுக்கு 10,000 rupees வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னர் அப் 1 ரன்னர் அப் 2 எல்லாருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸஸ் அவார்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தால் ரெஜிஸ்டர் நோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட்.